விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் அவர்களின் இரண்டாவது குழந்தையை வரவேற்க தயாராகி உள்ளனர் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஏபி டிவில்லியர்ஸ் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிகளில் இருந்து சொந்த காரணங்களுக்காக விராட் கோலி விலகியதாக பிசிசிஐ ஏற்கனவே தெரிவித்திருந்தது. விராட் கோலியின் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் அவர் திடீரென விலகியதாக தகவல் வெளியானது. ஆனால் அதற்கு விராட் கோலியின் சகோதரர் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் விராட் கோலியின் விலகலுக்கான காரணத்தை அவரது நண்பரும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரருமான டிவில்லியர்ஸ் வெளியிட்டுள்ளார். விராட் கோலியும் அனுஷ்கா சர்மாவும் இரண்டாவது குழந்தையை வரவேற்க தயாராகி உள்ளனர் என்றும் இதனால் தனது குடும்பத்துடன் விராட் கோலி நேரத்தை செலவிட்டு வருவதாக டிவில்லியர்ஸ் கூறியுள்ளார். பெரும்பாலானவர்களின் முன்னுரிமை குடும்பம் என்று தான் நினைப்பதாகவும் அதனால் விராட் கோலியை தவறாக மதிப்பிடக்கூடாது என்றும் டிவில்லியர்ஸ் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 5 முறை சம்மன் அனுப்பியும் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகாத நிலையில் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. டெல்லியில் மதுபானம் விற்பனை செய்ய உரிமம் வழங்கியதில் முறைகேடு நடந்ததாகவும் 100 கோடி ரூபாய் கைமாறியதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை 5வது முறையாக சம்மன் அனுப்பியது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விசாரணைக்கு ஆஜராகாமல் புறக்கணித்தார். இந்த சூழலில் டெல்லி ரூஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி நடத்தவுள்ளதாக டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி செய்ததாக பாஜக மீது கூறப்பட்ட புகார் தொடர்பாக 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்குமாறு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு காவல்துறை நோட்டீஸ் அளித்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் 7 எம்எல்ஏக்களை பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்பு கொண்டதாகவும் அவர்கள் கட்சியிலிருந்து விலக 25 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது.